ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு நம்ம காவேரி இருக்காங்களே, அவங்க அம்மாவை சமாதானம் பண்ணி வச்சுட்டு இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்கங்க. வந்துட்டு பொட்டு பொடிக்கெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பொண்ணு ரெடி ஆகி ஃபீலிங்ஸோட உட்காந்துருக்க, வாப்பா வரலாம்ப்பா வரலாம்ப்பா நாங்கள் கையை காமிச்சிட்டாங்க போல். உடனே காரை கொண்டு வந்து உள்ளே நிப்பாட்டுறாரு நம்ம விஜய். விஜயை பார்த்தோன்னே ஜர்க்காய் ஏஞ்சி போக பார்க்குது. நம்ம விஜய் போடி போ, அப்படியே உனக்கு அரவிந்த் சாமி கந்த சாமி குப்பு சாமின்னு எவனாவது மாட்டுவான், அவனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. உடனே என்ன பேசுகிறேன்றாங்க நம்ம காவேரி. கோவம் வருதா அப்போ நீ வந்து என்னை வந்து இன்னொருத்துக்காக விட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுவும் என் புள்ள மேலே சத்தியம் பண்ணிட்டு போவோம், உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கும், நீயாவே எல்லா முடிவும் எடுப்பி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. அதுக்கப்புறம் அமைதியாகவே இருந்தாங்க. என்ன பண்ணுறது, தப்பு பண்ணது நீங்களாச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது நேற்றே எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு வெண்ணிலா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்கன்னு மொத்த உண்மையை போட்டு உடச்சிட்டாரு. அது மட்டும் இல்லை, நீ எவ்வளோ தூரம் போகிறேன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்றாங்க. இப்படிலாம் இருக்காதே, கிளம்பி வாடி வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. இப்படி ஒரு அடம் பிடிச்சா என்னம்மா பண்ணுறது, அடிச்சு தான் திருத்தணும் ஒன்னாலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்போ என்னென்ன பேசினாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. நம்ம காவேரி சத்தியம் பண்ணோன்னே எனக்கே ஆசை வந்துருச்சுன்னா பார்த்துக்கோ, ஆனால் வேணாம், அவங்க குழந்தை மேலே சத்தியம் பண்ணிட்டாங்க, அவங்க சொன்ன வாக்க அவங்க காப்பாற்றினால நான் விலகி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா ஒரு விபரீத முடியுமாமா. இதுக்கப்புறம் அது இவங்க ஒன்று சேருவாங்களான்னு தெரியல. கடைசியில் பார்த்தா வெண்ணிலா இதுக்கு மேலே வச்சிருக்க முடியாதுப்பா, அவங்க டெலிவரிக்கு நேரம் ஆகுதுல, அதனால அவங்க கிளம்புறோன்னு சொல்லிட்டு டாட்டா பை வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிட்டு இவங்க கையை கோத்து வச்சுட்டு கிளம்புறாங்களாமா. பழைய காலத்து சீனாக இருந்தாலும் பயங்கரமாக இருக்குல்ல பார்க்கும் போது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சூப்பராக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே ஒரு பக்கம் நம்ம விஜயோட சித்தப்பா இருக்காங்களே, எப்படியாவது உள்ள நுழையணுங்கிறதுக்காக காவேரி மேலே உள்ள கோவத்தில் இருக்க பாட்டியை தூண்டி விட்றாராமா. நல்லா வருவாடா காட்டெருமை, என்ன வேலை பார்க்குற நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா பொண்ணு பாசத்தில் பொண்ணை இங்கே இருக்க வச்சவங்க கடைசியில் மருமகனையும் இருக்க வைக்க போகிறாங்க. அதுதான் நடக்க போகுது. உள்ள மறுபடியும் ஒரு நரி கூட்டம் நுழைய போகுது. எங்கே நிம்மதியாக இருக்க போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.